அஜித்துக்காக ரிஸ்க் எடுத்து பாடிய பாடல் எஸ்பிபிக்கு பெரும் சிக்கலாக மாறிய கதை தெரியுமா? தமிழ் சினிமாவின் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவராக திகழும் அஜித்தின் திரைப்பயணத்தின் தொடக்கத்தில் மறக்க முடியாத பங்களிப்பை வழங்கியவர் பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம். அஜித்தின் பள்ளி தோழராக இருந்தவர் எஸ்பிபியின் மகன் எஸ்பிபி சரண். இந்த நட்பின் மூலமாகவே தெலுங்கில் உருவான பிரேம புஸ்தகம் திரைப்படத்தில் நடிக்க அஜித்தை எஸ்பிபி பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் தமிழில் அமராவதி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான அஜித் இன்று தென்னிந்திய சினிமாவின் உச்ச நடிகர்களில் ஒருவராக உயர்ந்துள்ளார். அவரது ஆரம்பகால படங்கள் பலவற்றில் எஸ்பிபி பின்னணி பாடல்கள் பாடி பெரும் ஆதரவாக இருந்தார். குறிப்பாக அன்னமே அன்னமே போன்ற பாடல்கள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. மேலும் உல்லாசம் திரைப்படத்தில் அஜித்தின் தந்தை கதாபாத்திரத்திலும் எஸ்பிபி நடித்திருந்தார். இந்த நிலையில் அமர்க்களம் திரைப்படத்தில் இடம்பெற்ற சத்தமில்லாத தனிமை கேட்டேன் பாடல் உருவான பின்னணி தற்போது மீண்டும் பேசு பொருளாகியுள்ளது. இயக்குனர் சரண் மற்றும் இசையமைப்பாளர் பரத்வாஜ் கேளடி கண்மணி படத்தில் இடம்பெற்ற மண்ணில் இந்த காதலின்றி பாடலின் தனித்துவத்தை போலவே மூச்சு விடாமல் பாடப்படும் வகையில் இந்த பாடலையும் அமைக்க விரும்பியதாக கூறப்படுகிறது. அதற்கேற்ப எஸ்பிபி தனது குரல் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி அதிக உயர்தர ஸ்ருதியில் பாடலை பதிவு செய்தாராம். பாடலின் கடினத்தன்மையை கருத்தில் கொண்டு சில இடங்களில் சுவாச இடைவெளிகளையும் பயன்படுத்தி கொண்டாராம். சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் அமர்க்களம் படத்தில் இடம்பெற்ற சத்தமில்லாத தனிமை கேட்டேன் மற்றும் மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு ஆகிய இரு பாடல்களும் முதலில் திரைப்படத்திற்காக எழுதப்பட்டவை அல்ல. கவிஞர் வைரமுத்துவின் கவிதை தொகுப்புகளில் இடம்பெற்ற வரிகளை தேர்வு செய்து பின்னர் இசையமைத்து பாடல்களாக மாற்றியிருந்தனர். பாடல் பதிவு முடிந்த பின் இசையமைப்பாளர் பரத்வாஜிடம் எஸ்பிபி நகைச்சுவையாக ஒரு கருத்தை பகிர்ந்தாராம். இந்த பாடல் நிச்சயம் பெரிய வெற்றி பெறும், ஆனால் எனக்கு தான் சிக்கல். இனிமேல் நான் செல்லும் ஒவ்வொரு இசை நிகழ்ச்சியிலும் ரசிகர்கள் இந்த பாடலை ஒன்ஸ் மோர் கேட்கப் போகிறார்கள். நான் என்ன செய்ய போறேனோ என்று கலகலப்பாக கூறினாராம். அவர் கணித்தது போலவே அமர்க்களம் திரைப்படமும் வெற்றி பெற்றது. அதில் இடம்பெற்ற சத்தமில்லாத தனிமை கேட்டேன் பாடல் இன்றளவும் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் கெரியரில் சிறந்த பாடல்களில் ஒன்றாக ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது.